ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த பிரம்மாண்டமான திரைப்படம் தான் நவராத்திரி அப்படிங்கிற திரைப்படம். 1964 வெளியான இந்த திரைப்படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார். அவருடைய அற்புதமான இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, நாகேஷ், மனோரமா, குட்டி பத்மினி, கே சாரங்கபாணி, டிபி முத்துலக்ஷ்மி, சி.கே. சரஸ்வதி, குமாரி ருக்மணி, வி.கே. ராமசாமி, ஈஆர் சகாதேவன், பி.டி. சம்பந்தம் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் 9 வேஷங்களில் நடிச்சிருந்தாரு. 2008 தசாவதாரம் படம் வருவதற்கு முன்பு வரை இதுவே உலக சாதனையாக இருந்துச்சு. அற்புதம், பயம், இரக்கம், கோபம், சாந்தம், வெறுப்பு, ஸ்ருங்காரம், வீரம் மற்றும் ஆனந்தம் ஆகிய நவரச வேஷங்களில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டதாக இந்த படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருக்காரு. ஏபி நாகராஜனின் புதுமையான கதை அம்சம் கொண்ட திரைப்படம் தான் இது. ஒரு பெண் தனக்கு பிடிக்காத மணமகனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. 9 விதமான பாத்திரங்களை கொண்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க. அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே சிவாஜி அவர்களே நடிச்சிருக்காரு. சிவாஜியின் 100வது திரைப்படமும் இதுதான். சிவாஜியும் சாவித்ரியும் அமரதீபம் தொடங்கி கிட்டத்தட்ட 1 டஜன் படங்களில் இணைந்து நடிச்சிருக்காங்க. அவற்றில் திருவிளையாடல் உள்ளிட்டு வெள்ளி விழா சித்திரங்களும் நவராத்திரி போன்ற 100 நாள் படங்களும் நிறையவே இருக்கு. வடிவுக்கு வளகாப்பு, பிராப்தம் ஆகிய திரைப்படங்கள் மட்டுமே வசூல் ரீதியாக தோல்வியை அடைஞ்சது. காரணம் நீண்ட கால தயாரிப்பு தான். 1964 நவராத்திரி திரைப்படத்தில் நடிகர் திலகம் 9 வேஷத்தில் நடிச்சிருக்காரு. 2009 உலகநாயகன் தசாவதாரத்தில் 10 வேஷங்களில் நடிச்சிருக்காரு. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 1941 வெளிவந்த ஆரியமாலா அப்படிங்கிற திரைப்படத்தில் 10 வேஷங்களில் நடித்த அந்த மகா நடிகர் வேறு யாருமே இல்லை, பி.யு. சின்னப்பா அவர்கள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு பலருக்குமே தெரியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரே காட்சியில் 5 சிவாஜி இசை கருவிகள் வாசிப்பது போன்ற ஒரு பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும். ஆனால் இதே போல ஒரு காட்சியை 1944 ஜெகதல்ல பிரதாபன் என்ற திரைப்படத்தில் பி.யு. சின்னப்பா செய்து காட்டி அசத்தியிருக்காரு. தமிழ் சினிமா உலகின் முதல் இரட்டை வேட நாயகனும் இவரே. 1940 வெளிவந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இவர் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு. இப்படி இந்த நவராத்திரி திரைப்படத்திற்கு பின்னணியில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். நவராத்திரி என்று டைட்டில் முடிந்ததும் அது சம்பந்தமான பாடல். மற்றபடி நவராத்திரிக்கும் படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த பாடலுக்காகவும் டைட்டிலின் போது ஏகப்பட்ட பொம்மைகளை படமாக்கி அந்த பொம்மைகளை செய்தவர்களுக்கு டைட்டில் பெயர் பதிவிட்டிருப்பார் ஏபிஎன். அவரே தயாரித்து கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார். பாட்டுக்கு படகோட்டி, நடிப்புக்கு நவராத்திரி என்று ரசிகர்கள் கொண்டாடி வந்தாங்க. வருடா வருடம் வருகிற நவராத்திரி விழாவும் ஆனந்தம், சிவாஜியின் 100வது படமான இந்த நவராத்திரி திரைப்படமும் பேரானந்தம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.